முடிவு அவனை வாழ்க்கையில் செல்வந்தனாக மாற்றியது. பிச்சைக்காரன் தன்னிடம் இருந்த ஒரு வாய்ப்பையும் பிறருக்காக கொடுத்தான். நாம் மற்றவர்களுக்கு எதை அதிகமாக கொடுக்கிறோமோ அது பல மடங்காக நம்மிடம் திரும்பி வரும் என்பது பிரபஞ்ச விதி. நமக்காக நாம் வேண்டும் போது அது கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் பிறர் நலம் வேண்டி நாம் உழைக்கும் போது அது புண்ணியமாக மாறுகிறது. அந்த புண்ணியமே நம்முடைய தீராத வினைகளையும் தீர்த்து வைக்கும் மருந்தாகும். ஒரு மகான் சொன்னார் என்பதற்காக பிச்சைக்காரன் சோம்பேறியாக உட்கார்ந்து விடவில்லை. சிவபெருமானை காண மலை, ஆறு, காடு என பல தடைகளை தாண்டி பயணம் செய்தான். இலக்கை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை மாற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்லும். ஆமை தன் ஓட்டை தியாகம் செய்ததால் பறக்கும் சக்தியை பெற்றது. மந்திரவாதி மந்திரக்கோலை விட்டதால் முக்தி பெற்றார். சில நேரங்களில் நாம் எதை உயர்வு என்று பிடித்து கொண்டிருக்கிறோமோ அதை விட்டு கொடுத்தால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும். பிச்சைக்காரன் சிவபெருமான் தன் விதியை மாற்றுவார் என்று முழுமையாக நம்பினான். அந்த நம்பிக்கைதான் அவனை பயணிக்க வைத்தது. நல்லதே நடக்கும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை உங்கள் மனதில் இருந்தால் இருண்ட பாதையிலும் வெளிச்சம் தானாக தோன்றும். விதி என்பது மாற்ற முடியாதது அல்ல. ஒரு மனிதன் எப்போது தனக்காக வாழ்வதை நிறுத்திவிட்டு தன்னை சேர்ந்தவர்களுக்காகவும் தன் குடும்பத்தில் உள்ளவர்களின் முகத்தில் சிரிப்பை காண உழைக்கிறானோ அன்றே அவனுடைய தலையெழுத்தை இறைவன் மாற்றத் தொடங்கி விடுவான். பிச்சைக்காரனுக்கு கிடைத்த முத்துக்களும் மந்திரக்கோளும் இல்லற வாழ்வும் அவன் செய்த தியாகத்திற்கு பிரதிபலனாக கிடைத்த பரிசுகள். நல்லதே நினையுங்கள், நல்லதையே செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாகும். தன் தலையெழுத்தை மாற்ற புறப்பட்டவன் பிறர் நலனுக்காக தன் தேவையை தியாகம் செய்த போது இறைவன் அவன் கேட்காமலேயே அவனுக்கு செல்வத்தையும் சக்தியையும் ஒரு அழகான வாழ்க்கையும் வழங்கினான். பிறர்க்கென வாழ்பவனே பெருவாழ்வு வாழ்பவன் ஆவான். மேலும் இது போன்ற அற்புதமான கதைகளுக்கு நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.